அதை எதிர்க்கிறதுக்கு என்ன இல்லை, நமக்கு தைரியம் இல்லை. அது தைரியம் இல்லாதனால தான் நமக்குள்ள வந்து விதைக்கிறான். தைரியம் இல்லாதனால தான் என்ன செய்யறான், பயத்தை விதைக்கிறான். தைரியம் இல்லாதனால தான் பயத்தையும் பதட்டத்தையும் விதைக்கிறான், படபடப்பை விதைக்கிறான். அப்ப எது வந்தாலும், எந்த சம்பவத்தை உங்க கண்ணு பார்த்தாலும் அதை பார்த்து பயப்படவே என்ன செய்யக்கூடாது, கூடாது. அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன செயல்படணும், ஒரு மனுஷனுக்குள்ள தைரியம் என்ன செய்யணும், இருக்கணும். ஹல்லேலூயா. பவுல் ஒரு காலத்துல ஆமென் பயங்கரமா அந்த ஜனங்களை பார்த்து, தனக்கு விரோதமா எழும்புகிற சூழ்நிலையை பார்த்து அவன் பயந்தான். ஆண்டவர் சொன்னார், நீ இங்கே இரு, நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன், இந்த ஊர்ல எனக்கு நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவனை திடப்படுத்தின பிறகுதான் அந்த ஊர்ல அவர் என்ன செய்தார், இருந்தார். அதே போல அவனுக்கு தைரியசாலி தான். எப்போ தைரியசாலியா இருந்தார், இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி உலகத்துல தைரியசாலியா இருந்தார். உலகத்துக்குள்ள ஆமே அவனுடைய சட்டத்தை, அவனுக்கு கொடுக்கப்படுகிற எஜமானன் கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யறதுல துணிச்சலோடு தைரியமா இருந்தார். ஆனா கர்த்தருக்குள்ள வந்த பிறகு, ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு அதெல்லாம் ஆகாது, அதெல்லாம் செயல்படுத்தக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, எதிரிகள் இருக்கக்கூடாது, ஆண்டவருக்குள்ள நீ எப்பவுமே சமாதானமா இருக்கணும்னு சொல்லி கற்றுக்கொண்ட பிறகு அந்த உலகத்துல இருந்த தைரியம் அவனுக்குள்ள என்ன செய்யுது, இல்லை. அப்ப மனுஷர்கள் பயப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல மனுஷன் அவனை தைரியப்படுத்தல. கர்த்தர் சொன்னா நீ பயப்படாத,